இது டிஎன்பிஎஸ்சி தேர்வுல ஜெயிக்கிறதுக்கான ஒரு விரைவான கண்ணோட்டம். பாருங்க, லட்சக்கணக்கான பேர் இந்த தேர்வை எழுதுறாங்க. இங்க ஜெயிக்கிறதுக்கு வெறும் கடின உழைப்பு மட்டும் பத்தாது, சரியான வழியில உழைக்கணும். சரி, அதுக்கு ஒரு 3 முக்கியமான விஷயங்களை இப்ப பார்க்கலாம். முதல்ல சிலபஸ். ஆமாங்க, உங்க முழு கவனமும் அதிகாரப்பூர்வ பாடத்திட்டத்துல மட்டும்தான் இருக்கணும். அதை விட்டு வெளியே ஒரு வரி கூட படிக்காதீங்க. அதோட கடந்த 10 வருஷ பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து பாருங்க. அப்போதான் கேள்விகளோட தன்மை என்னன்னு உங்களுக்கு புரியும். ரெண்டாவதா, தொடர்ச்சியான பயிற்சி, அதாவது ரிவிஷன். இன்னைக்கு படிக்கிறத அடுத்த வாரம் மறந்து போறது நம்ம எல்லாருக்கும் நடக்கிறது தான் இல்லையா? இதை தவிர்க்க ஒரு சைக்கிளிக் ரிவிஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது படிச்சத முதல் நாள், அப்புறம் 7வது நாள், அப்புறம் 30வது நாள்னு ரிவைஸ் பண்ணணும். சின்னதா படிச்சாலும் சரி, ஆனா தினமும் கவனம் சிதறாம படிக்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா, மாடல் எக்ஸாம்ஸ். வாரத்துக்கு ஒரு முறையாவது எக்ஸாம் ஹால்ல இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்ல முழு தேர்வையும் எழுதி பாருங்க. ஆனா அதோட நிறுத்திடக்கூடாது. நீங்க செஞ்ச தவறுகளை அனலைஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எது கடினமான கேள்வி, எது பொதுவா செய்யற தப்புன்னு தனியா ஒரு நோட் போட்டு வச்சுக்கிட்டா உங்க பலவீனமான பகுதிகளை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, பாடத்திட்டத்தை மீறாம கரெக்டா ரிவைஸ் பண்ணி உங்க தவறுகள் இந்த பாடம் கத்துக்கிட்டீங்கன்னா போதும், டிஎன்பிஎஸ்சில உங்க வெற்றி நிச்சயம்.